எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் லாஸ்ட் டே லைவ் வந்தேன். ஸோ நிறைய பேருக்கு வர முடியல, நிறைய பேர் தூங்கி போயிடுச்சு சொன்னேன். பரவாயில்ல, நான் இன்னும் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் லைவ்லால எனக்கும் கொஞ்சம் டென்ஷனாலாம் இருந்துச்சு. ஸோ நான் முடிஞ்ச அளவு வரைக்கும் எல்லாருக்கும் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் டே நான் நம்ம மார்னிங் ஸ்கின் கேர் பண்ணல. ஸோ அதுல வைட்டமின் சி சீரம் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு நான் இன்னைக்கு சொன்னேன். ஸோ இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறேன். எப்படி வீட்ல நம்ம வைட்டமின் சி சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வைட்டமின் சி சீரத்தை பத்தி சொல்றேன். வைட்டமின் சி சீரம் நம்ம ஃபேஸ்ல எதுக்கு அப்ளை பண்றோம்னா, நம்ம ஃபேஸ்ல இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்ல, ஃபேஸ் ரொம்ப க்ளோயிங் எஃபெக்ட், நல்ல ட்ரை ஸ்கின் எல்லாம் இருந்ததுன்னா அதே அப்படி பீல் ஆகி வந்துடும். ஃபுல் நம்ம ஃபேஸ் ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும். ஸோ கண்டினியூஸ் வைட்டமின் சி சீரம் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தா ஃபேஸ் க்ளோ ஆகுறதுக்கு, பிரைட்டன் அப் ஆகுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் வைட்டமின் சி ஃபேஸ் அந்த ஸ்கின் வைட்னிங், ஸ்கின் பிரைட்னிங் அதுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்கிரீடியன்ட் தான் வைட்டமின் சி. ஸோ மார்க்கெட்ல நிறைய வைட்டமின் சி அவைலபிளா இருக்கு. ஸோ நான் லாஸ்ட் டே லைவ்ல வரும்போதே நான் சொன்னேன், நிறைய பேர் கேட்டேன் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற வைட்டமின் சி சீரத்தை பத்தி. ஸோ கண்டிப்பா நான் அதை ட்ரை பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். பிகாஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல எது பெஸ்ட்னு இப்ப என்னால சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற வைட்டமின் சி சீரம் பார்த்தோன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஸோ அதனாலே என்ன சொல்றது, அஃபோர்ட் பண்றது எல்லாம் நிறைய பேருக்கு முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க வீட்டிலே கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி தான். ஸோ இன்னைக்கு நம்ம எப்படி இந்த வைட்டமின் சி சீரம் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம வைட்டமின் சி சீரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேண்டிய 2 இன்க்ரீடியன்ட் என்னென்னா 2 ஆரஞ்சும் 2 லெமன், அதாவது 2 எலுமிச்சை பழம் வேணும். இது நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் இதோட தோல் தான் நம்மளுக்கு வேணும். நம்ம எய்தர் இதோட தோல் அப்படி கத்தி வச்சுட்டு ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா ஈஸியாக இந்த தோல் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி கிரேட்டர் இருக்குல்ல, ஸோ கிரேட்டரில் வச்சுட்டு இப்படி பண்ணாலே இது இந்த இதோட தோல் அப்படி கிரேட்டே வந்துடும். ஸோ இதுதான் சிம்பிள் மெத்தட். இதோட ஒயிட் உள்ள இருக்கிற அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அது நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு ஜஸ்ட் வேண்டாம் இதோட தோல் தான். ஆரஞ்சோட அப்படிதான், இந்த லெமனோட அப்படிதான் வேணும். ஸோ இது நம்ம நல்லாவே கிரேட் பண்ணி அதோட தோல் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், நான் 2 லெமனோடையும் இதை எடுத்துட்டேன். இது கொஞ்சம் எடுக்கலை, ஆனால் இங்கே டேமேஜாக இருக்குது. ஸோ நான் இதோட இந்த சைடு எடுக்கலை. மற்றபடி பார்த்தா ஃபுல் அப்படி ஒயிட் இல்லாமல் எல்லோ மட்டுமா ரிமூவ் பண்ணி வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு நான் அதே மாதிரி நம்மளோட இந்த ஆரஞ்சோடையும் பீல் அப்படி கிரேட் பண்ணி எடுக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்டேஜ் எதுவுமே ஆகாது. பிகாஸ் நம்ம இந்த பீல் அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற ஃப்ரூட்டு நம்ம அப்படி சாப்பிடலாம். ஸோ நான் இப்போ 2 ஆரஞ்சும் 2 லெமனும் ஃபுல் கிரேட் பண்ணிட்டேன். இது அப்படியே நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் எந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணோன்னா, நம்ம சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ணணும். சூடு பண்ணதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஊற்றணும். நல்லா ஹாட் வாட்டர் இதில் ஊற்றக்கூடாது. பிகாஸ் நார்மல் வாட்டர் ஊற்றக்கூடாது, ஹாட் வாட்டர் ஊற்றக்கூடாது. நார்மல் வாட்டர் ஏன் ஊற்றக்கூடாதுன்னா, அதில் பார்த்தோன்னா பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்கும். அண்டு சுடு தண்ணி ஹாட் வாட்டர் ஏன் ஊற்றக்கூடாதுன்னா, அது ஊற்றினா இந்த இதில் இருக்கிற வைட்டமின் சியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ நல்லாவே ஹாட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆறும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணணும். ஸோ இது இதில் டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றணும். இது அப்படியே தண்ணி ஊற்றிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு 24 ஹவர் ஃபுல்லாக இதை அப்படியே விட்டுடுங்க. இது நாளைக்கு நான் காட்டுறேன், இதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இது இப்போ 24 ஹவர் ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நான் அப்படி சாஃப்ட் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். இது இப்போ நீங்களே பாருங்கள், இதோட கலர், இந்த தண்ணியோட கலர் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த ஆரஞ்சு கலர்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் இருந்த தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்.
எதர் நீங்கள் ஒரு ஃபில்டரில் இந்த மாதிரி எடுத்துடுங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு காட்டன் க்ளோத் இருக்குல்ல, ஒரு காட்டன் க்ளோத் வச்சுட்டு அப்படியே நல்லாவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த அந்த ஜூஸ், அந்த லெமனோட ஆரஞ்சோட ஜூஸ் அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் ஆலோவேரா எடுத்துருக்கேன். ஆலோவேரா வந்துட்டு ஃப்ரெஷ் ஆலோவேரா எடுத்தால் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து அந்த சீரம் கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்கிற ஆலோவேரா இருக்கும்ல, ஸோ அதை நீங்கள் ஏதாச்சும் வாங்கிக்கோங்க. நான் இங்கே வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் இப்போ வந்துட்டு ஒரு 5 ட்ராப்ஸு கிளிசரினும் எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லையும் இருக்கும். ரொம்ப ரேட்டெல்லாம் இருக்காது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் 15 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க. நமக்கு நிறைய ரெமெடிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இந்த கிளிசரின். ஸோ இப்போ நான் வந்து 5 ட்ராப்ஸு கிளிசரின் வந்து இது கூட ஆட் பண்ணுறேன். கிளிசரின் சேர்த்துனா வந்து சீரம் கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும், ஃபேஸுக்கும் ரொம்ப க்ளோயிங் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது தான் கிளிசரின். ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு 2 ஸ்பூன் அலோவேரா கூட நான் 5 ட்ராப்ஸ் கிளிசரின் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஜூஸ் இருக்குல்ல, ஸோ இதிலிருந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணுறேன். இது நம்ம ஒரு ட்ராப் ஒரு ஸ்பூனாக தான் நம்ம ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லாவே மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து எல்லாமே அப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி எல்லாம் மிஸ் ஆகுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நீங்களே பாருங்கள், நான் ஒரு ஸ்பூனாகவே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் அந்த சீரம் கன்சிஸ்டன்சி எப்போ கிடைக்கும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ நான் இப்போது நெக்ஸ்ட் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு எல்லாமே சேர்த்து அப்படி ஆட் பண்ணக்கூடாது, ஒரு ஸ்பூனாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சீரம் கன்சிஸ்டன்சி தெரியும், மிக்ஸ் பண்ணுறதுக்கும் சிம்பிளாக இருக்கும். பார்த்தோன்னா இப்போ தெரியும் ரொம்ப திக்காக தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு அப்படி சீரம் மாதிரி இருக்காது, ரொம்ப திக்காக இருக்கும் இது. ஸோ நம்ம இன்னும் ஆட் பண்ணணும். இப்போ நான் லாஸ்ட்டு லைட்டாக 2 ட்ராப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் இது ஆல்மோஸ்ட் சீரம் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. ஸோ ரொம்ப திக்கும் ஆகக்கூடாது, ரொம்ப வாட்டரே ஆகக்கூடாது. நம்மளை எப்படி ஃபேஸில் போட்டால் அப்படியே ஃபேஸில் அப்சர்வ் ஆகணும் சீக்கிரமே, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இது எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் வந்து சீரம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் இப்போ என் கையில் போட்டு காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் இது வந்து பாருங்கள் ரொம்ப சீரம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ அப்படி போட்டாலே வந்துட்டு நல்ல க்ளோயிங் எஃபெக்டும் கிடைக்கும், சீக்கிரமே நம்மளுக்கு அப்சர்வ் ஆகிடும். ஸோ நம்ம இதை எங்கே ஸ்டோர் பண்ணோன்னா, இந்த மாதிரி உங்கள் கையில் ஆல்ரெடி யூஸ்டு ஒரு சீரம் பாட்டில் இருந்தால் அதிலே நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கேப்சியூல் வாங்குவோம், இல்லைன்னா டானிக் எல்லாம் வாங்குற இது இருக்கும்ல, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கிளாஸ் மெட்டீரியல் இருக்கிற பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும். முடிஞ்சால் நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க் ஷேடு இருக்கிறதுல யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து இதை சீக்கிரமே ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சால் இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிற கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிற ஏதாச்சும் கேப்சூல் பாட்டிலோ இல்லைன்னா ஆல்ரெடி யூஸ்டு சீரம் பாட்டிலோ இருந்தால் அதில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இப்போ டவுட் இருக்கும், ஏன் நம்ம வந்துட்டு அந்த பீல் அப்படி எடுத்துட்டு பண்ணுறேன், நம்ம டைரெக்டாகவே வந்துட்டு இந்த லெமனோட ஆரஞ்சோட ஜூஸ் எடுக்கக்கூடாது அப்படிலாம் இருக்கும். ஸோ எப்படின்னா அதோட பீல் இருக்குல்ல, இந்த ஆரஞ்சு பீலாக இருந்தாலும் லெமனோட பீலாக இருந்தாலும் அதில் தான் வைட்டமின் சியோட கண்டென்ட் ரொம்ப இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி பீலை மட்டும் எடுத்துட்டு ஹாட் வாட்டரில் தண்ணியில் போட்டுட்டு பாயில் பண்ணுவேன், நல்லா பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இதுல இருக்கிற வைட்டமின் சியோட
கண்டென்ட் எல்லாமே போயிடும். அது ஹாட்டான, அதாவது அது வந்து பாயில் பண்ணனா கண்டிப்பா அதுல வைட்டமின் சி எல்லாம் போயிடும். ஸோ அதுக்காகவே வந்துட்டு நீங்க பீல் எடுத்துட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாவே அப்படியே சோக் பண்ணி வச்சிருங்க. நாளை காலையில இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணுங்க. ஸோ இது எப்படி ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம்னா, நான் லாஸ்ட் டே உங்ககிட்ட சொன்னேன், நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் டோனர் வந்து அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சீரம் யூஸ் பண்ணணும். இந்த சீரம் வந்துட்டு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது, ஜஸ்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கே தெரியும் அது அப்படியே அப்சார்வ் ஆயிடும். அப்சார்வ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் என்னன்னா, வைட்டமின் சி சீரம் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஐ மீன் வெயில்ல போய் சுத்தாதீங்க. பிகாஸ் அப்படி பண்ணுனா இன்னும் வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் தான் வரும். அதாவது நம்ம இப்ப வைட்டமின் சி அப்ளை பண்ணிட்டு அப்படியே நீங்க வெயில்ல எல்லாம் சுத்திட்டு வரேன்னா அது வந்து இன்னும் ஃபேஸ் வந்து டார்க் ஆகும். சோ நீங்க வந்து காலையில வெளியில போகிற அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா வைட்டமின் சி சீரம் மார்னிங் யூஸ் பண்ணாதீங்க. நைட்டு ஸ்கின் கேர் பண்ணுவோம் இல்ல, நைட்டும் இதே மாதிரி நம்ம ஸ்கின் கேர் பண்ணுவோம்ல, சோ நைட் டைம்ல வந்துட்டு வைட்டமின் சி சீரம் வந்துட்டு அப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம வந்துட்டு வேற சீரம் யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, நானே வந்து சாஃப்ரான் சீரம் எல்லாம் ஷேர் பண்ணிருந்தேன். ஸோ அந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா இதை எப்ப யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இருக்கும். சில பேருக்கு டவுட் இருக்கும், அதாவது இன்னைக்கு வந்து நான் ஒரு சீரம் யூஸ் பண்றேன், நாளைக்கு வேற சீரம் யூஸ் பண்ணட்டுமா அப்படியெல்லாம் இருக்கும். அப்படி நீங்க பண்ணாதீங்க. நீங்க ஒரு சீரம் இப்ப பண்ணிட்டே இருந்தேன்னா அதை கண்டினியூஸ் பண்ணிட்டு இருங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை நீங்க ஸ்டாப் பண்ணல. இப்போ சப்போஸ் இப்போ வைட்டமின் சி சீரம் நீங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க, ஒரு 2 months இதே யூஸ் பண்ணிட்டு இருந்தா நீங்க அதை ஸ்டாப் பண்ணுவீங்கல்ல, ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சீரம் வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஒரே டைம்ல வந்துட்டு நிறைய சீரம்ஸ் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணாதீங்க. இப்ப ஃபேஸ் பேக்ஸ்னா நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு வீக்ல 2 ஃபேஸ் பேக், நெக்ஸ்ட் வீக்ல வேணா ட்ரை பண்ணலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் வேணா சீரம் வந்துட்டு அப்படி பண்ணாதீங்க. சீரம் வந்துட்டு ஒரு டைம்ல ஒரு சீரம் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது நீங்க ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. ஆனா ஸ்டோர் பண்ணாலும் பரவாயில்ல. இது வந்து வைட்டமின் சி சீரம் ரொம்ப நாள் இருக்காது, இதுல எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கெமிக்கல் ஆட் பண்ணாதான் ரொம்ப நாள் இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஐ மீன் ஒரு 10 நாளைக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க, அதுக்கப்புறம் திருப்பி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஸ்டோர் பண்ணணும்னா அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எல்லாமே எனக்கு வந்துட்டு ஃபீட்பேக் ஐ மீன் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இல்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்குற வரைக்கும் பாய்.